The audit report பொறுத்த வரைக்கும் you have a separate heading called as responsibilities for the financial statements. So the auditor's report உடையில ஒரு specific headingல the responsibilities of the management for the financial statements அப்படிங்கிற heading வந்து is very important. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. நம்பர் 2, அந்த கம்பெனியில் அவங்க வந்து தே ஷுட் ஹாவ் திஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலில் டிசைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கம்பெனிக்கு தான். 3வது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனில் கோயிங் கன்சர்ன் அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிங் கன்சர்ன் அசம்ஷனுடைய அந்த ஒர்க்கிங்ஸ் இது எல்லாமே பொறுப்பேற்றுக்க வேண்டியதும் அந்த கம்பெனி தான். ஸோ 3 விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனியோட பொறுப்பு. தட் இஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த லைக் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி இருக்காங்க அவங்களோட பொறுப்பு. ஸோ இது 3மே இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பியில். ஏல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப். அஃப்கோர்ஸ் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். And for such internal control as management determines is necessary to enable the preparation of financial statements that are free from material misstatements, okay, whether due to fraud or error. So இதில் வந்து உங்களுக்கு 2 keywords இருக்கு. ஒன்று என்னன்னா preparing the financial statements, okay, and internal control. இது ரெண்டுத்துக்குமே பொறுப்பு மேனேஜ்மெண்ட் தான். And the third important thing is responsibility of the management to assess the entity's ability to continue as going concern, okay, and going concern basis of accounting use பண்றது appropriate இல்லையா, as well as disclosing if applicable matters relating to going concern. ஸோ கோயிங் கன்சர்ன் ரிலேட்டடாக அவங்களுக்கு வேற என்ன டிஸ்க்ளோஷர் இருந்தாலும் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ சிம்பிளி புட் நம்மளோட இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 இம்பார்ட்டண்ட்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கு. நம்பர் 1 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன், நம்பர் 2 இன்டர்னல் கண்ட்ரோல், அண்ட் நம்பர் 3 கோயிங் கன்சர்ன். இதுக்கு கீவேர்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை இந்த 2 பேராகிராஃப்ஸுமே படிக்கிறேன், ப்ளீஸ் லிசன் டு மீ. ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் in accordance with the applicable FRF, and for such internal control as management determines is necessary to enable the preparation of financial statements that are free from material misstatement, whether due to fraud or error. And number B, assessing the entity's ability to continue as a going concern and whether the use of the going concern basis of accounting is appropriate, as well as disclosing, if applicable, matters relating to going concern. ஸோ மேற்கொண்டு வரக்கூடிய பேராகிராஃப்ஸ் எல்லாமே இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ தே ஹாவ் திஸ் ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது அசஸிங் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கன்வென்ஸ் கோயிங் கன்சர்ன், அந்த இதில் கொடுத்தது தான். இதில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுனா SC 200ல் தேவ் எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை இங்கே நம்ம கோட் பண்ணிக்கலாம். And then we have this SC 210. SC 210 வந்து என்னன்னா terms, okay, agreeing with the terms of like who has to agree na, நம்ம வந்து engagement letter கொடுப்போம், agreeing the terms of engagement. ஸோ engagement அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல engagement அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டர் ஒரு கிளைண்ட்டை வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்கேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுப்போம். யார் யார் கொடுப்பாங்கன்னா, ஆடிட்டர் வில் கிவ் டு த கிளைண்ட். ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட கொடுக்கும்போது நம்ம அந்த லெட்டரில் என்னெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா, இதெல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. திஸ் டஸ் நாட் கம் அண்டர் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, திஸ் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த SC 210 படி அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் இது கொடுத்துருக்காங்க. எஸ், மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இதெல்லாம் நம்ம எழுதி அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். என்கேஜ்மெண்ட் லெட்டர் ஆடிட்டர் கொடுப்பார். ஸோ இது தவிர வந்து we have this oversight of the financial reporting process. ஸோ என்டையர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸோட ஓவர்சைட் TCWGன்னு சொல்லுவோம், those charged with governance அப்படின்னு. ஸோ அவங்களோட பொறுப்பு தான் ஓவர்சைட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்மே. ஸோ தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் தான் ஓகே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
he's appropriate in the context of legal framework applicable to the entity. So என்ன சொல்றாங்கன்னா, this section of the auditor's report shall also identify those responsible for the oversight of the financial reporting process. So எப்பவுமே மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து we have two tier இருக்கு. டயர் 1 வந்து எப்படி இருக்கும்னா, லைக் டயர் 2 தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வில் பி ஹேவிங் தி அக்கௌண்டிங் கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வேர் தே ரெக்கார்ட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட். இவங்கெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஓவர் சைட், அதாவது ஓவர்சி பண்ண வேண்டிய பொறுப்பு, ஆர் ஹவு டு யூ கால் தட், தட்ஸ் கால்ட் அ சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஓகே, இந்த சூப்பர்வைஸ் பண்ணுற ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பேர் என்னன்னா தோஸ் சார்ஜ்ட் வித் கவர்னன்ஸ். இங்கே இருக்கிறவங்களுக்கு பேர் நார்மல் மேனேஜ்மெண்ட். The management is responsible for preparation and presentation of financial statement. பட் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்க்கறதுக்கு பேர் ஜென்ரலாக வந்து காமன், நம்ம ஆடிட்டிங்கில் காமன் டெர்மினாலஜி என்னன்னா தோஸ் சார்ஜ்ட் வித் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஐ ஹோப் யூ would have understood this. Please do comment if you have any doubts in this. Okay, thank you.